Good morning students. Today we discuss about the solution lesson. Solution அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் கரைசல்கள் அப்படின்னு சொல்லிட்டு தமிழில் சொல்லுவோம். ஸோ இந்த லெசனை பற்றி நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணலாம். லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ், கற்றலுடைய நோக்கங்கள். ஆஃப்டர் ஸ்டடிங் திஸ் லெசன் ஸ்டூடெண்ட்ஸ் வில் பி ஏபிள் டு, இந்த லெசனோட முடிவில் நீங்கள் என்ன கற்றுப்பீங்க அப்படின்னா டிஃபைன் சொல்யூஷன். சொல்யூஷனுடைய டிஃபைன் என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுப்போம். அதாவது கரைசலுடைய வரையறை என்ன அப்படின்றத தெரிஞ்சுப்போம். ரெகக்னைசிங் த டைப் ஆஃப் சொல்யூஷன், அதே போல் சொல்யூஷனுடைய டைப்ஸ், கரைசலுடைய வகைகள் பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அனலைஸ் த ஃபேக்டர் இன்ஃப்ளூயன்சிங் சால்யூபிலிட்டி. சால்யூபிலிட்டி அப்படி சொன்னால் கரையக்கூடிய திறன், கரைதிறனை பாதிக்கக்கூடிய காரணிகள் என்னென்ன அப்படி சொல்லிட்டு பார்க்க போகிறோம். அனலைஸ் த ஃபேக்டர் இன்ஃப்ளூயன்சிங் சால்யூபிலிட்டி. எக்ஸ்பிளைன் த வேரியஸ் மோட் ஆஃப் எக்ஸ்பிரஷன் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சொல்யூஷன். அதாவது கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சொல்யூஷன் அப்படின்னு சொன்னால் கரைசலுடைய செறிவு. கரைசலுடைய செறிவு வெவ்வேறு பொருட்களில் எப்படி இருக்கும், எப்படி மாறுபடுன்றதை தெரிஞ்சுக்க போகிறோம். கால்குலேட் த சால்யூபிலிட்டி ஆஃப் சொல்யூட் இன் சால்வெண்ட். அதாவது சால்வெண்ட் அப்படி சொன்னால் கரைப்பான், சொல்யூட் சொன்னால் கரைபொருள், சால்யூபிலிட்டி எப்படி சொன்னால் கரையக்கூடிய திறன். அப்போது நமக்கு இருக்கக்கூடிய சால்வெண்ட்டில் இருக்கக்கூடிய சொல்யூட்டோட சால்யூபிலிட்டி எப்படி இருக்குது, அது எப்படி கால்குலேட் பண்ணுறது பார்க்க போகிறோம். அதாவது கரைப்பானில் இருக்கக்கூடிய கரைபொருளோட கரையக்கூடிய திறன் அது எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்றதை பார்க்க போகிறோம். கொர்லேட் த ஹைட்ரேட்டட் சால்ட் அண்டு அன்ஹைட்ரேட்டட் சால்ட். நீரேறிய உப்புலேருந்து நீர் எப்படி இறங்குது, அதாவது நீரேறிய உப்புலேருந்து நீரில் உப்பை எப்படி பிரிச்செடுக்கிறதுக்கான சில சோதனைகளை செய்ய போகிறோம். டிஸ்டிங்கிஷ் பிட்வீன் டெலிசெக்யூன்ஸ் அண்டு ஹைட்ரோஸ்கோபிக் சப்ஸ்டன்ஸ். அதே போல் நீர் உறிஞ்சக்கூடிய பொருட்கள், அதே போல் நீரை உறிஞ்சி கரையக்கூடிய பொருட்கள், அதுக்குள்ளே டிஃப்ரென்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். அதாவது நீரை உறிஞ்சக்கூடிய பொருட்களும் நீரை உறிஞ்சி கரையக்கூடிய பொருளுக்கும் இடையே உள்ள டிஃப்ரென்ஸை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் நம்ம இன்ட்ரொடக்ஷன் பற்றி பார்க்கலாம். யூ ஹாவ் லேர்ன் அபவுட் மிக்சர் இன் யுவர் லோயர் கிளாஸஸ். நம்ம ஆல்ரெடி பார்த்தா மிக்சர் கலவைகளை பற்றி நம்முடைய கீழ் வகுப்பில் படிச்சிருப்போம். மோஸ்ட் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் தட் வி என்கவுண்டர் இன் அவர் டெய்லி லைஃப் ஆர் மிக்சர் ஆஃப் 2 or more சப்ஸ்டன்ஸ். மோஸ்ட் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் நம்ம லைஃப்பில் யூஸ் பண்ணக்கூடிய அதிகபட்சமான பொருட்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா கலவைகளாக தான் நமக்கு கிடைக்கும். அது ஒரு பொருளோ இல்லைன்னா ஒரு பொருளாக கூட 2 பொருளோ அல்லது அதுக்கு மேற்பட்ட பொருட்களோ எல்லாமே ஒன்றா சேர்ந்து ஒரு கலவையான பொருளை தான் நம்ம பயன்படுத்துகிறோம். த சப்ஸ்டன்ஸ் ப்ரெசன்ட் in a mixture may exist in 1 or more physical state. அதே போல் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சப்ஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, அது மிக்சர் தெரியும். அதே போல் அந்த மிக்சர் உடைய ஸ்டேட் பார்த்திங்கன்னா 1 or more physical state. அதாவது 1 or moreனா அவருடைய பிசிக்கல் ஸ்டேட். இயற்பியல் நிலை பார்த்தீங்கன்னா சாலிடாக இருக்கலாம், லிக்விடாக இருக்கலாம், கேஸாக இருக்கலாம். ஸோ அது எப்படி இருந்தாலும் அது பார்த்தீங்கன்னா 1 or more பிசிக்கல் ஸ்டேட். 2 சாலிடாக இருக்கலாம், 2 லிக்விடாக இருக்கலாம், 2 கேஸஸாக இருக்கலாம், இல்லை ஒரு சாலிட் ஒரு லிக்விடாக இருக்கலாம், ஒரு சாலிட் ஒரு கேஸாக இருக்கலாம். ஸோ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய எல்லா சப்ஸ்டன்ஸுமே பார்த்தீங்கன்னா 1 or more பிசிக்கல் ஸ்டேட்டில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், when you burn wood, the smoke released in a mixture of solid carbon and gases like CO2, CO, etc. அதே போல் பார்த்தோம்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வுட்டு இருக்குது. அந்த வுட்டு பார்த்தோம்னா எரிக்கிறோம். அப்படி எரிக்கும்போது அதுலேருந்து பார்த்தா ஸ்மோக் ரிலீஸ் ஆகும். ஸோ அது என்னென்ன மிக்சர் அப்படி சொன்னால் சாலிட் கார்பன், திட கார்பன் இருக்கும், அதே போல் கார்பன் டை ஆக்சைடு இருக்கும், கார்பன் மோனாக்சைடு, இதெல்லாமே சேர்ந்த ஒரு கலவையாக தான் அந்த பொருள் இருக்குது. ஸோ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய எல்லா பொருட்களுமே பார்த்தோம்னா ஒரு மிக்சர், 2 அல்லதுக்கு மேற்பட்ட பொருட்களாலான கலவைகளை பயன்படுத்துகிறோம். அதே போல் அது இருக்கக்கூடிய கலவையில் இருக்கக்கூடிய அந்த சப்ஸ்டன்ஸோட ஸ்டேட் பார்த்தீங்கன்னா 2 or more பிசிக்கல் ஸ்டேட்டில் இருக்கும். இன் சம் கேசஸ் ஆஃப் மிக்சர்ஸ் தேர் காம்போனன்ட்ஸ் கேன் பி செப்பரேட்டட் ஈஸிலி, வேரஸ் இன் சம் அதர் கேஸ் தே கேனாட் பி. ஸோ அதே போல் மிக்சர் இருக்கக்கூடிய ஒரு சில காம்போனன்ட்ஸை நம்ம தனித்தனியாக பிரிச்செடுக்க முடியும். ஆனால் ஒரு சில மிக்சர் இருக்கக்கூடிய காம்போனன்ட்ஸை நம்மளால் தனித்தனியாக பிரிச்செடுக்க முடியாது. அதனால் நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்குது, அந்த சப்ஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய காம்போனன்ட்ஸ் நிறைய இருக்கும். அப்போது அது தனித்தனியாக பிரிச்செடுக்க முடியும், ஒரு சிலர் பார்த்தா தனித்தனியாக பிரிச்செடுக்க முடியாது அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அந்த மிக்சர், நம்ம சாப்பிடக்கூடிய மிக்சர் இருக்கும், அதில் என்ன பண்ணுன்னா பல காம்போனன்ட்ஸ் ஒன்றா சேர்ந்துருக்கும். ஸோ அதை என்ன பண்ணலாம், அப்படியே கலரையோ இல்லைன்னா அதோடைய சைஸையோ ஷேப்பையோ வச்சு தனித்தனியாக பிரிச்செடுக்க முடியும். ஆனால் ஒரு சில காம்போனன்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அது இருக்கக்கூடிய தனித்தனியாக பிரிக்க முடியாது அப்படி சொல்லிட்டு சொல்கிறோம். கன்சிடர் ஆஃப் 2 மிக்சர், ஒன் விச் கண்டென்ட் சால்ட் அண்ட் வாட்டர் அண்ட் த அனதர் விச் கண்டென்ட் சாண்ட் அண்ட் வாட்டர். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம 2 மிக்சர் எடுத்துக்கிறோம். ஒன்று பார்த்தீங்கன்னா சாண்ட் அண்ட் வாட்டர், மணலும் நீரும் சேர்ந்த கலவை. இன்னொன்று பார்த்தீங்கன்னா வாட்டர் அண்ட் சால்ட், அதாவது நீரும் உப்பும் சேர்ந்த 2 கலவையை நம்ம எடுத்துக்கிறோம். ஓகே, வாட் இஸ் த ஒன் ஆஃப் த காம்பனன்ட்ஸ் இன் போத் த மிக்சர். ஆனால் 2 மிக்சருமே காமனாக இருக்கக்கூடிய ஒரு பொருள் எதுன்னு கேட்டால் வாட்டர்.
ஓகேங்களா. நம்ம 2 மிக்சர் எடுத்துக்கிறோம். ஒன்று தண்ணியும் இன்னொன்று மணலும். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா உப்பும் தண்ணியும் எடுத்துக்கிறோம். ஸோ 2 மிக்சர் எடுத்துக்கிறோம். அது ரெண்டுத்துலேயும் பொதுவாக இருக்கக்கூடிய ஒரு பொருள் எதுன்னு கேட்டால் வாட்டர். இந்த செகண்ட் கேஸ் த சேண்ட் டஸ் நாட் டிசால்வ் இன் வாட்டர். இப்போ செகண்டில் வந்து பார்த்தீங்கன்னா அதை சேண்ட் அண்ட் வாட்டர் எடுத்துக்கிறோம். அந்த சேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியில் கரையாது. சேண்ட் இன் வாட்டர் கேன் பி செப்பரேட்டட் பை ஃபில்ட்ரேஷன். இப்போ என்ன பண்ணலாம், அந்த சேண்டில் அது மணலும் நீர் சேர்ந்த கலவையை வடிகட்டுறது மூலிமா மணலவையும் தண்ணியும் தனித்தனியாக பிரிச்செடுக்க முடியும். பட் சால்ட் கேனாட் பி செப்பரேட்டட் as இஸ் dissolved in water from a homogeneous mixture. இப்போது வாட்டர் சால்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அதை பிரிச்செடுக்க முடியாது. ஏன் ரீசன்னா ரெண்டும் சேர்ந்து, அதாவது சால்ட்டும் வாட்டரும் ரெண்டும் ஒன்றா சேர்ந்து ஒரே ஹோமோஜினஸ் மிக்சராக ஒரு படிதான கலவையாக நமக்கு கிடைக்குது. ஸோ அதை என்ன பண்ண முடியாது சொன்னால் தனித்தனியாக பிரிக்க முடியாது. So this kind of homogeneous mixture are termed as a solution. இதை தான் நம்ம என்ன சொன்னால் சொல்யூஷன் அப்படி சொல்கிறோம். அதாவது 2 அல்லது மேற்பட்ட பொருட்கள் ஒன்றா சேர்ந்து ஒரே படிதான கலவையாக மாறுது. இல்லை, இப்போது சால்ட்டும் வாட்டரும் ரெண்டும் ஒன்றா சேர்ந்து ஒரு ஹோமோஜினஸ் மிக்சராக நமக்கு கிடச்சிச்சு. ஸோ இந்த ஹோமோஜினஸ் மிக்சரை தான் நம்ம என்ன சொல்கிறோம், சொல்யூஷன், கரைசல்கள் அப்படி சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சொல்யூஷன் இன் டே டு டே லைஃப். அன்றாட வாழ்க்கையில் நம்ம எல்லாம் யூஸ் பண்ணக்கூடிய கரைசல்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஒன் ஆஃப் த நேச்சுரலி எக்ஸிஸ்டிங் சொல்யூஷன் இஸ் சீ வாட்டர். இப்போ நேச்சுரலாக இருக்கக்கூடிய ஒரு சொல்யூஷன் எதுன்னு கேட்டு சொன்னால் சீ வாட்டர், கடல் நீர். கடல் நீர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சொல்யூஷன் சொல்லிட்டு சொல்கிறோம். ஏன்னு கேட்டால் வி கேனாட் இமேஜின் லைஃப் ஆன் எர்த் வித்தவுட் சீ வாட்டர். சப்போஸ் கடல் நீர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாழ்க்கை நம்மளால் கனவுல கூட நினச்சி பார்க்க முடியாது. ஏன் அப்படி கேட்டால் இட் இஸ் எ மிக்சர் ஆஃப் மெனி டிசால்வ்டு சால்ட். அந்த கடல் நீரில் பல வகையான உப்புக்கள் கரைஞ்சி நமக்கு எப்படி கிடைக்குது, ஒரு மிக்சராக நமக்கு கிடைக்குது. த அனதர் ஒன் இஸ் ஏர். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஹேர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய காற்று, நிறைய ஹேர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பொருட்கள் இருக்குது. என்னென்னு கேட்டால் இட் இஸ் எ மிக்சர் ஆஃப் கேஸஸ். அதை வந்து பார்த்திங்கன்னா நிறைய விதமான கேஸஸ் கலந்துருக்கு. லைக் நைட்ரஜன், ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு அண்ட் அதர் கேஸஸ். இதெல்லாமே சேர்ந்து காற்றும் ஒரு கலவையாக தான் நமக்கு கிடைக்குது. ஸோ காற்று நம்ம சுவாசிக்கிறோம், அதில் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிஜன் இருக்குது. ஸோ நமக்கு தேவையான ஆக்சிஜன் மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம். ஆனால் காற்று வந்து பார்த்தா ஒரு விதமான கலவை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஸோ நேச்சுரலாக பார்த்தீங்கன்னா வாட்டர், கடல் நீரும் சரி, அதே போல் ஹேரும் சரி, நமக்கு ஒரு மிக்சராக தான் நமக்கு கிடைக்குது. ஸோ இதெல்லாமே சேர்ந்து வந்து பார்த்தோன்னா ஒரு கலவையாக நமக்கு கிடைக்குது அப்படி சொல்லிட்டு சொல்கிறோம். All the life forms on the earth are associated with solution. அதே போல் நம்ம லைஃப்பில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாதிரியான ஃபார்மில் இருக்குன்னு சொன்னால் சொல்யூஷன் ஃபார்மில் இருக்குது. நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மோஸ்ட்லி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த எர்த்தில் யூஸ் பண்ணக்கூடிய எல்லாமே நம்மளுக்கு சொல்யூஷனாக கிடைக்குது. பிளான்ஸ் டேக் சொல்யூஷன் ஆஃப் நியூட்ரியன்ஸ் ஃபார் their growth from the soil. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா தாவரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தனக்கு தேவையான நியூட்ரியன்ஸை மண்ணிலேருந்து உறிஞ்சி எடுக்குது. அப்படி உறிஞ்சி எடுக்கும்போது அது வந்து பார்த்தீங்கன்னா நீரை அப்சர்வ் பண்ணுது. ஸோ நீரை மட்டும் அப்சர்வ் பண்ணல, அதில் இருக்கக்கூடிய விட்டமின்ஸ், தாது பொருட்கள் எல்லாத்தையும் என்ன பண்ணுது, அப்சர்வ் பண்ணியிருக்குது. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா சொல்யூஷனை தான் என்ன பண்ணுது, உறிஞ்சி எடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஸோ பிளான்ட்ஸ், தாவரங்கள் வளர்ச்சிக்காக அது எடுக்கக்கூடிய நியூட்ரியன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்யூஷனாக தான் நமக்கு உறிஞ்சி எடுக்குது. மோஸ்ட் ஆஃப் த லிக்விட்ஸ் ஃபவுண்ட் இன் த ஹியூமன் பாடி இன்க்ளூடிங் பிளட், லிம்ப் ஆர் யூரின் ஆர் சொல்யூஷன். அதே போல் நம்ம ஹியூமன் பாடி வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ளூடிங் பிளட் இருக்கலாம், அதே போல் லிம்ப், நிர்ணயம் இருக்கலாம், அப்படியே சொன்னால் யூரின். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சொல்யூஷன் ஃபார்மில் தான் இருக்குது. டே டு டே ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ் லைக் வாஷிங், cooking, cleaning and few other activities involve the formation of solution with water. இப்போ நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நம்ம செய்யக்கூடிய ஆக்டிவிட்டீஸ், நம்ம துணி துவைக்கிறோம், குளிக்கிறோம், அதே போல் சமைக்கிறோம். ஸோ இதெல்லாமே பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுறோம், வாட்டர் யூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த வாட்டர் என்ன பண்ண சொன்னால் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பொருளோடு சேர்ந்து சொல்யூஷனாக தான் வெளியில் போகுது. ஓகேங்களா. அதாவது நம்ம குளிக்கும் சோப் யூஸ் பண்ணுறோம், ஷாம்பு யூஸ் பண்ணுறோம், அதே போல் சமைக்கும்போது அதில் நிறைய பொருட்கள் இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதே போல் நம்ம செய்யக்கூடிய எல்லா செயலுமே நம்ம வாட்டர் யூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த வாட்டரை கூட சேர்ந்து நம்ம ஆட் பண்ணக்கூடிய பொருள் சேர்ந்து அது என்ன பண்ண சொல்யூஷனாக தான் போகுது. சிமிலர்லி த ட்ரிங்க்ஸ் வாட் வி டேக்
like fruit juice, aerated drinks, டீ காஃபி எக்ஸட்ரா ஆர் ஆல்சோ சொல்யூஷன். அதே போல் நம்ம சாப்பிடக்கூடிய ஃப்ரூட் ஜூஸாக இருக்கலாம், அதே போல் ஏரேட்டட் ட்ரிங்க்ஸாக இருக்கலாம், டீ காஃபி எதுவாக இருந்தாலும் சரி, அதுவும் பார்த்தோன்னா எல்லாமே சொல்யூஷனாக தான் நமக்கு கிடைக்கிது. ஏன் அப்படி கேட்டேன்னு சொன்னால், இப்போ நம்ம காஃபியோ டீயோ குடிக்கிறோம். ஸோ காஃபி டீயில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சுகர் ஆட் பண்ணுறோம், காஃபி ஆர் டீ தூள் ஆட் பண்ணுறோம், பால் தண்ணி இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் சேர்ந்து ஒரே ஹோமோஜினஸ் மிக்சராக தான் நமக்கு கிடைக்கிது. ஸோ அந்த ஹோமோஜினஸ் மிக்சரை தான் நம்ம என்ன சொல்கிறோம், சொல்யூஷன் சொல்கிறோம். ஸோ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மோஸ்ட்லி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சொல்யூஷன் ஃபார்மில் தான் இருக்குது. Therefore, the ability of water to form solution is responsible for sustenance of life. அதே போல் பார்த்தீங்கன்னா இப்போது நம்முடைய சொல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் ஒரு காரணமாக அமைஞ்சிச்சு. ஏன்னு கேட்டால் therefore the ability of water to form solution is responsible for sustenance of life. நம்ம லைஃப்பில் வந்து பார்த்தீங்கன்னா சொல்யூஷனும் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக அமைஞ்சிருக்கு.